வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பாராளுமன்றத்துல அங்க நடந்தது இனப்படுகொலை தான் சொன்னாங்க. அவங்களுடைய கட்சி, அதே அரசு இன்னைக்கு அங்க நடந்தது இனப்படுகொலைன்னு ஏற்க மறுக்குது. அங்க நடந்தது ஒரு படுகொலைனே ஏற்க மறுக்குது. பிரதமர் சொன்னது என்பது அது கல்வெட்டு போல, அதை மாற்ற முடியாது. இப்ப யாரும் மாற்ற போறது? இன்னைக்கு இருக்கிற அரசு அதை ஏன் பதிவு செய்ய மறுக்குது? அதை ஏன் ஏற்க மறுக்குது? பதிவு செய்வது என்பதில்ல. நான் கேட்கிறேன், இப்ப அவர் சொன்னாரு சர்வதேச அரசியல் என்பது எவ்வளவு மாறிட்டு. இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய சக்தி மிக்க வல்லரசு என்பது அமெரிக்கா. யாருக்கு மறுப்பு இல்லையே. கியூபா என்ன இலங்கையை விட ஒரு 100 மடங்கு பெரிய நாடா? ஒரு கோழி முட்டை சைஸ்ல இருக்கிற நாடு. அவர் நினைத்தார் அரை மணி நேரத்தில் அடித்து விட முடியாதா? ஏன் முடியவில்லை? ஒரு காலத்திலே போர் புரிந்து ஒரு நாட்டை வெற்றி கொள்ள என்பது அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை வேறு. இன்றைக்கு இலங்கை என்பது நாம் தமிழ்நாட்டு போலீஸ் போய் இங்க ஜெயிக்க முடியும். அப்படி இருந்தாலும் இலங்கைக்கு பின்னாலே சீனாவும் ரஷ்யாவும் அதே கியூபாவும் இப்படி பல நாடுகள் இருக்கிற போது சர்வதேச அரசியல் சூழலில் ராஜதந்திர நடவடிக்கை மூலமாகத்தான் ஏதாவது செய்ய முடியும். நீங்களும் நானும் எல்லோரும் சேர்ந்து என்னதான் குரல் கொடுத்தாலும் மத்திய அரசின் மூலமாகத்தான் செய்ய வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருக்கிறது. அந்த மத்திய அரசுக்கு சர்வதேச சூழலில் தமிழர்களுக்கு உதவ வேண்டும், அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வேறு விதமான பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல காரணங்களை வெளிப்படையாக சொல்லி சொல்லாமல் செய்கிற போது நாம் ராஜபக்சே சொல்வதை நம்புகிறோம், மன்மோகன் சிங் சொல்வதை நம்ப மாட்டோம் என்றால் அதிலே எதிர்காலத்திலே பலன் வராது. நான் தெளிவாக இருக்கிறேன். தோழரை போல அல்ல. ஈழத் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது அங்கே தனி ஈழம் என்பதை தவிர வேறு மாற்றே இருக்க முடியாது என்பது எனக்கு கருத்து. திருவாரூர் மாவட்டம் வேளாண் கிராமத்திலிருந்து வரும் சார். ஐயா, இலங்கை ஈழத் தமிழர்களை திட்டிவிட்டான் நாங்க வரல, கொண்டு விட்டான்னு தான் நாங்க பேசுறோம். அவங்களுக்கு பிரிவினையும் வேணான்றீங்க. நாட்டுல அவங்களுக்கு சாதகமா ஒரு மக்கள் கணக்கெடுப்பு செஞ்சு பொதுவான ஒரு முறையும் ஒத்து வர மாட்டான்றாங்க. சர்வாதிகார ஆட்சியை தொடர்ந்து நடந்தா ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுவது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையாதியா. அவங்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? இதுக்கு நம்ம தமிழர்களா என்ன செய்யலாம்? 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, ஐநாவிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசு இலங்கை அரசுக்கும் நிர்பந்தம் தர வேண்டும், ஐநாவுக்கும் நிர்பந்தம் தர வேண்டும். அப்படி அல்லவா பொங்கி எழ வேண்டும். அப்படி ஒண்ணும் இல்லையே. இங்க மட்டும் வந்துகிட்டு தனி இழந்தா ஒரே தீர்வுன்னு லேசா பேச்சு கைதட்டு வாங்கிட்டு போயிடலாம்ல. இது என்ன மார்க்கம்? அதே நம்ம இந்திய அரசை நோக்கித்தான் நம்முடைய அழுத்தம் இருக்க வேண்டும் நண்பர்கள். என்னோட பேர் நந்தகுமார், மயிலாப்பூர்ல வரேன். நீங்க இலங்கை பிரச்சனைக்கு தமிழீழம் தான் தீர்வு அப்படின்ட்டு முன்வைக்கிறீங்க. இது உங்களோட சொந்த கருத்தா, இத காங்கிரஸோட கருத்தா? அப்படி இலங்கைக்கு தமிழ் தான் தீர்வுனா எப்படி செயல்படுத்துறது? இது கட்சி பிரச்சனை அல்ல. ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது தமிழ் இனத்தினுடைய பிரச்சனை. ஈழ விடுதலைக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் முதல்ல ஒன்னா சேர்ந்து இந்த உணர்வா இருக்கிறவன் எந்த கட்சியா வேண்டாம். ஆனா இந்த உணர்வு இருந்தாதான் ஓட்டு மட்டும் வாங்க, எல்லாருக்கும் அந்த உணர்வு. ஐயா அருணன் ஐயா, நீங்க இறுதியா உங்க கருத்து நீங்க பதிவு செய்யுங்கய்யா. நமக்கு எல்லாருக்குமே ஒரு அடிப்படையில என்ன இருக்குன்னா, இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துருச்சே, நம்முடைய தொப்புள் கொடி உறவாச்சே, ஆகவே இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் என்கிற உணர்வில் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தியை சொல்றோம். ஆகவே அந்த அடிப்படையில ஒரு நல்ல ஒரு விவாதம் இங்கே நடந்திருக்கிறது. தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். ஏன் தமிழனோடு சொல்ற, நம்ம இந்தியர் கிடையாதா? நான் சின்ன தகவல். ஆகவேதான் நாங்க எங்களுடைய அகில இந்திய கட்சி டெல்லியிலே இதற்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. நம்ம நாட்டுல எங்களை அதெல்லாம் வர்றதில்ல அந்த செய்தி எல்லாம். அப்படி இந்த நாட்டுடைய சகல அகில இந்திய கட்சிகளும் இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசு அமுல்படுத்துகிறதா இல்லையா என்று பார்க்கணும். அடுத்து அதே கவுன்சிலுடைய கூட்டம் மார்ச் மாசம் வரப்போகுது. அங்க இந்திய அரசு போய் நீ ஓட்ட தீர்மானம் தானே, அந்த அரசு அமுல்படுத்ததா, அமுல்படுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்ன என்று இந்திய அரசு, ஏன்னா பேசாம இருந்தே கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கய்யா, உங்க மன்மோகன் சிங் அரசு அங்கேயாவது பேசுமா, ஊரத்து குரல் கொடுக்கணுமா, கொடுக்குமா, கொடுக்க வேண்டும் என்று நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அண்ணா உங்க கருத்தை பதிவு. அதாவது 47 நாம் சுதந்திரம் வாங்கினோம், 48 அவர்கள் சுதந்திரம் வாங்கினார்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று நாமெல்லாம் ஆடிக்கொண்டும் கூடிக்கொண்டும் இருந்தவர்கள் அவருடைய சோற்றிலே மண் விழுந்தது. 10வது மாதத்திலே குடியுரிமை இழந்தார்கள். 8வது வருடத்திலே 1956ஆம் ஆண்டு மொழி உரிமை இழந்தார்கள். சிங்களம் தான் ஆட்சி மொழி என்று எடுத்தார்கள்.
அதற்கு பிறகு யாழ் பல்கலைக்கழகம் தீக்கிரையாக்கப்பட்டது. படிப்படியாக தமிழர்களுடைய மைனாரிட்டி என்கின்ற அந்தஸ்துக்கு உருவாக்கினார்கள். இப்பொழுதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நேரு அவர்கள் சொன்னதை, இந்திரா அவர்கள் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதை சரி செய்கின்ற விதத்திலே இந்திய சர்க்கார் செயல்பட வேண்டும். ஆகவே கோமா நிலையிலே இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் தயவு செய்து மனிதாபிமான அடிப்படையிலே வந்து இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், போர் குற்றவாளி என்கின்ற 2 காரணங்களை முன்வைத்து பொது வாக்கெடுப்பு நாம் தீர்மானிப்பதற்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அங்கே இருக்கின்ற மக்கள் தீர்மானிக்க வேண்டும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் பொது வாக்கெடுப்பு ஒன்றுதான் தீர்வு. அந்த தீர்வை நோக்கி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம், கையெடுத்து கும்பிடுகிறோம். ஆமா, நீங்க உங்க கருத்து இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழர்களுடைய எண்ணிக்கையை விட சீக்கியருடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் சீக்கியருடைய பிரச்சனை என்கிற போது மத்தியில் ஆட்சியில் யார் வந்தாலும், எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் மரியாதையோடு பார்க்கிறார்கள். காரணம், அவர்கள் அவருடைய இனப்பிரச்சனை என்று வருகிற போது அந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சீக்கியர்களாக மட்டுமே அங்க இருக்கிற காரணத்தால். அதே போல தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்கள் ஒன்றாக இருந்தால் இந்தியா அரசு தலைவணங்கும் சொன்ன. இங்க ஒரு ஜாதி மாநாடுன்னு சொன்னா 10 லட்சம் பேர் கூட முடியுது. ஆனா ஈழத்துல பாதிக்கப்பட்ட இந்த மோசமான படுகொலை நடந்த போது அதற்கு ஆதரவாக ஒரு 1 லட்சம் பேர் எங்கேயாவது கூடிய வரலாறு உண்டா? ஈழத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இதை விட மிக மோசமான ஜாதியவாதம் இலங்கையில் இருந்தது. அதை அழித்து ஒழித்து இனத்தை மட்டுமே முன்னிறுத்துகிற அந்த பணியில் பிரபாகரன் மாவீரன் வெற்றியடைந்தான். ஆகவே அந்த இனம் உலகத்தின் பார்வையை ஈர்த்தது. ஆனால் தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருந்தும் கூட ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், அரசியலின் பெயரால் நாம் பிரிந்து கிடக்கிற காரணத்தால் நம்மை யாரும் மதிக்கவில்லை. அதனுடைய விளைவு 7.5 கோடி மக்கள் இங்கிருந்தும் அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு உதவ முடியாத நிலை வந்ததற்கு காரணம், நமக்கு முன்னாலே இனத்தை நாம் முன்னிறுத்த தவறிவிட்டோம். இந்த கட்டத்திலாவது தமிழ் இனம் என்று வருகிற போது எல்லாவற்றையும் மறந்து ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் மத்திய அரசுக்கோ அல்லது உலக மனித சமுதாயத்திற்கோ நாம் கோரிக்கை வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் எல்லாமே சரியாக வரும். அதற்கான முயற்சியில் எல்லோரும் இறங்க வேண்டும். அதற்கு கட்சி பேதம் கிடையாது. அதுதான் என்னுடைய ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அண்ணா, நீங்க அவரு சகோதரர் வேலுசாமி சொன்ன கடைசியா சொன்ன ஒரு கருத்து எனக்கு 100க்கு 100 உடன்பாடான ஒரு கருத்து. அப்ப இந்த ஜாதியை கடந்து தமிழினத்தினுடைய ஒரு வலிமை உண்டாக்குவதற்கு தமிழின வலிமையை பேசுகிற, தமிழின ஓர்மையை பேசுகிற எல்லா இயக்கங்களும் இந்த ஜாதியை மறந்துள்ள, ஜாதியை கடந்து வருவதற்கான கடமையை செய்யணும். அப்போ சர்வதேசத்திற்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையில் சர்வதேசத்தில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களையும் நாம் பயன்படுத்தி அதன் ஊடாக மனித உரிமை மீறலா அல்லது போர் குற்றமா அல்லது இனப்படுகொலையா என்கின்ற எல்லைகளை ஒவ்வொன்றையும் நோக்கி 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 இந்த பிரச்சனைகளை நாம் சர்வதேச அளவில் நகர்த்தி அதன் மூலம் இனப்படுகொலை என்கின்ற எல்லைக்கு கொண்டு வந்து இனப்படுகொலை என்பதை நிரூபித்ததற்கு பிறகு அங்கே பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு கோரிக்கையை வைப்பது என்ற ஒரு எல்லையை நாம் நிர்ணயித்துக் கொண்டு அந்த எல்லையை நோக்கி நாம் இருக்கின்ற சர்வதேசத்தில் இன்றைக்கு நடக்கின்ற அந்த பயணங்களை, சர்வதேசத்தில் இருக்கிற அந்த நகர்வுகளை நாம் ஒன்றொன்றாக அரசியல் ரீதியாக நகர்த்தி செல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த போராட்டம் முன் எப்போதையும் விட இப்பொழுது பிரகாசமாக மாறி இருக்கிறது. இதுல சாத்தியம் கிடைக்குமா, இன்னொரு அரசு கொடுக்குமா என்று எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. சர்வதேசத்தினுடைய போக்குகள் எந்த காலகட்டத்தில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. சோவியத் யூனியன்ல இவ்வளவு தேசங்களும் பிரிந்து போகும் என்று யாரும் கனவு கூட காண முடியாது. ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால சர்வதேசத்தினுடைய போக்குகள் எப்படி இருக்கு நம்ம இன்னைக்கு அறிவிட்டு சொல்ல முடியாது. இந்த அரசு இதை கொடுக்குமா, இதை செய்யாம இதை செய்யுமா, இதெல்லாம் பண்ண முடியாது. நாம் இலக்கு என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் எடுக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள், நிகழ்வுகளை பற்றி ஒரு சரியான புரிதலை உள்வாங்கிக் கொண்டு நாம் அதை கடத்தி கடத்தி முன்னகர்த்தி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு உலக தமிழர்களுடைய ஒரு ஓர்மை, தமிழகத்தில் இருக்கிற தமிழினத்தினுடைய ஓர்மை இரண்டும் சேர்ந்து இன்றைக்கு பயணிக்க வேண்டியிருக்கு. சரியான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாம் இந்த பயணத்தை தொடங்க வேண்டும். அது ஈழத்தினுடைய விடுதலை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிறத. நன்றி.
அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது உளமார்ந்த நன்றி. எனது அன்பிற்கினிய உறவுகளே, இலங்கையில் செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்களை வெளியே அனுப்பிவிட்டு பல்வேறு நாட்டு தூதரக அதிகாரிகளையும் வெளியேற்றிவிட்டு எந்த ஊடகங்களையும் அனுமதிக்காமல் ஒரு சாட்சியமற்ற போரை நடத்தி நமது இன மக்களை அழித்து ஒழித்தது இலங்கை இனவெறி அரசும் இராணுவமும். இந்த நிலையில் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படுகிறார்கள். எங்கள் பிஞ்சு குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு இரையாகி கறிக்கட்டையாக கருகி கிடக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். எங்கள் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்த எங்கள் தாய் தந்தையர் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். எங்கள் மருத்துவமனை மீது குண்டு வீசி தாக்குகிறார்கள். வேதி குண்டுகளை வீசினார்கள், கொத்தனி குண்டுகளை வீசினார்கள், பாஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்கள். ஒரு விசையை இழுத்தால் 70 குண்டுகளை கக்குகிற பீரங்கிகளை வைத்து நெருப்பு மழை போல குண்டுகளை பொழிந்து எங்களை கொன்று குவித்தார்கள். மருந்தையும் உணவையுமே ஆயுதமாக மாற்றி எங்களுக்கு கிடைக்காதபடி செய்து எங்களை அழித்து ஒழித்தார்கள். எங்கள் மக்கள் பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று உறக்க கத்தினோம், கதறினோம். ஒருவர் கூட திரும்பி பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் தான் பிரித்தானிய சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட போர்க்குற்ற காணொலி ஆவணம் எமது மக்கள் எப்படியெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இரத்த சாட்சியமாக வெளிவந்தது, உலகத்திற்கு தெரிய வந்தது. அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலையை திட்டமிட்டு மூடி மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு பொதுநலமாய மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டின் தலைவராக அதிபர் ராஜபக்சே அவர்களை ஆக்கி, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, எமது இனத்தை கொன்றொழித்த ஒரு இனப்படுகொலையாளன், அங்கே தலையிடற்ற ஒரு பன்னாட்டு விசாரணையை நடத்துங்கள், எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று உலகெங்கும் வாழுகிற எமது உறவுகள் போராடி கொண்டிருக்கிற வேளையில் அதற்கு வலிமை கொடுக்கும் வாய்ப்பாக தமிழ்நாடு அரசும் இதை வலியுறுத்தி பல தீர்மானங்களை போட்டது. அங்கே நடந்த போரையும் அந்த இன அழிப்பையும் மூடி மறைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்த பொதுநலவய மாநாட்டை இலங்கையில் நடத்தினார்கள். எந்த நோக்கத்திற்காக இலங்கையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறல. அதற்கு காரணம் மதிப்புமிக்க தலைவர் பிரித்தானிய நாட்டினுடைய பிரதமர் ஐயா டேவிட் காமரூன் அவர்கள் அந்த மாநாட்டில் சென்று பங்கேற்று பேசியதோடு இல்லாம யாழ்ப்பாணத்திற்கு சென்று எமது மக்களை சந்தித்து அந்த மக்கள் படுகிற துயரங்களை, துன்பங்களை, வேதனையை தெரிந்து வந்து உலகத்திற்கு சொன்னார். அந்த பெருமகனுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வியட்நாம் போரின் போது உடலில் காயத்தோடு நிர்வாணமாக ஓடி வந்த கிம்புக் என்கிற 8 வயது சிறுமியினுடைய படத்தை பார்த்து பதறி துடித்த பன்னாட்டு சமூகம் உடனடியாக தலையிட்டு போரை நிறுத்தியது, தனி நாடு பிறக்க உதவியது. இந்திய நாட்டின் தலைநகரில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டதை பார்த்து கதறி துடித்து கண்ணீர் வடித்து கண்டித்த இந்த நாட்டின் தலைவர்கள் எங்கள் தங்கை இசைப்பிரியாவுக்கு நேர்ந்த கொடுமைக்கு, எங்கள் பிள்ளை பாலச்சந்திரனை கொன்றொழித்த படுகொலைக்கு இந்த தேசத்தை ஆள்கிற பெருந்தலைவர்கள் ஏன் பரிவு காட்டல, கண்ணீர் வடிக்கல, கண்டிக்கல? சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி என்று இதைத்தான் வேதனையோடு பாடுகிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திரம் எமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று முழங்கினார் லோகமானிய பாலகங்காதர திலகர். அதேதான் நாங்களும் முழங்கினோம். அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்றது திலகரின் தேசம். உலகத்தில் எந்த ஒரு நாடு, எந்த ஒரு இயக்கம் தன் விடுதலைக்காக போராடுகிறதோ அந்த போராட்டத்தை இந்தியா எப்போதும் ஆதரிக்கும் என்று தனது முதல் பிரதமர் உரையிலே பேசினார் மதிப்பிற்குரிய பெருமகனார் நேரு. அந்த நேருவின் நாடு எங்கள் விடுதலையை நேசிக்கல. கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பு மக்களே என்று முழங்கினார் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்காக ராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ். அதேதான் நாங்களும் கேட்கிறோம், என் அன்பு மக்களே, நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் உலகத்தாரே என்று கேட்கிறோம். 2 லட்சம் தமிழர்கள் வாழ்கிற கனடா நாடு எமக்காக பேசுகிறது. அந்த நாட்டின் பிரதமர் ஸ்டீபன் ஹாப்பர் எமது மக்களுக்காக கவலைப்படுகிறார். 1 லட்சம் தமிழர்கள் வாழ்கிற மொரீசியஸ் நாடு எமக்காக பேசுகிறது. அந்த நாட்டின் பிரதமர் ராம்குலாம் எமது மக்களுக்காக பேசுகிறார். 9 கோடி தமிழர்களை தன்னகத்தை வைத்திருக்கிற இந்திய பெருநாடு, இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காது. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்காக சிறைப்பட்டு செக்கெடுத்து துப்பாக்கி சூடுபட்டு தூக்கிலே தொங்கி செத்து எண்ணற்ற தியாகங்களை செய்த தமிழர் என்கிற இனம், வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் இறையாண்மைக்கும் சட்ட திட்டத்திற்கும் தேசிய ஒருமைப்பாடுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற தமிழர் என்கிற தேசிய இனம்,
9 கோடி தமிழ் தேசியன மக்களை தன்னகத்தே வைத்திருக்கிற இந்திய பெருநாட்டின் பிரதமர் எமது மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து எமது மக்களுக்காக பேசவில்லையே என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெளிப்பாடு. நாடு பேசவில்லை என் அன்பு மக்களே, ஆனால் நாம் தொடர்ந்து பேசுவோம். நாளை ஒரு நாள் இந்த நாடும் நமக்காக பேசும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னால்.